Hello friends, welcome back to my channel. நான் தான் உங்க டெல்லி தமிழ் பொண்ணு. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன ரெசிபி பார்க்க போறேன்னா பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான கேக் ரெசிபி தான் பார்க்க போறீங்க. இது வந்து நான் இன்னைக்கு சீஸ் கேக் பண்ண போறேன். அதை எப்படி பண்றேன்னு நான் உங்களுக்கு வீடியோல காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் ஓரியோ பிஸ்கட் 2 பாக்கெட் எடுத்துர்க்கேன். இது வந்து மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணிக்கலாம். நடுவுல அந்த க்ரீம் எடுக்காமலே நான் இதுல வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ இத நல்லா நம்ம பவுடர் ஆ வரைக்கும் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க फ्रेंड्स சூப்பரா நல்லா பவுடர் மாதிரி நல்லா கிரைண்ட் ஆயிடுச்சு. இப்போ இத தனியா ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து 1/4 கப் மெல்டட் பட்டர் எடுத்துர்க்கேன். அந்த பட்டரையும் இந்த பிஸ்கட் பவுடரோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இப்போ நல்லா ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆகற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கலாம். பட்டரும் பிஸ்கட்டும் நல்லா மிக்ஸ் ஆகணும். சோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். பாருங்க சூப்பரா ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ அடுத்ததா இத நம்ம கேக் டின்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நான் வந்து பாத்தீங்கன்னா சீஸ் கேக்காக இந்த கேக் டின் வாங்கியிருக்கேன். இது வந்து லாக் ஓபன் பண்ணலாம், டைட் பண்ணிக்கலாம். பாருங்க ஓபன் பண்ணதும் கீழ விழுந்துருச்சு. இப்போ இத நல்லா உள்ள வச்சு நம்ம டைட் பண்ணிக்கலாம். ஏன்னா சீஸ் கேக் பண்ணும்போது சைடுல இருந்து நம்ம அந்த லாக் எடுத்தா அது சீஸ் அந்த கேக் தனியா வரும். சோ அதுக்காக இந்த டின் வாங்கியிருக்கேன். இப்போ இந்த க்ரீம் இந்த டின்ல வந்து பாத்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். அந்த பிஸ்கட்டும் பட்டர் இதுல மிக்ஸ் பண்ணது சேர்த்துக்கலாம். பாருங்க நல்லா எல்லா இடத்துலயும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நல்லா சேர்த்துக்கலாம். எல்லா இடத்துலயும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம கிரைண்ட் பண்ணி போட்டதுனால ஒரு இடத்துல சின்ன சின்ன கட்டியா இருக்கலாம். சோ அதனால நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி இப்போ இதெல்லாம் நல்லா செட் ஆயிடுச்சு. ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பாத்திரத்தில் க்ரீம் சீஸ் ஆட் பண்ணலாம். நான் வந்து டீலெக்டா க்ரீம் சீஸ் வாங்கியிருக்கேன். இது 150 கிராம் இருக்கும். எனக்கு வந்து 2 டப்பா யூஸ் ஆகும். ஏன்னா 2 கப் நம்ம இதில் ஆட் பண்ணணும். க்ரீம் சீஸ் வந்து நான் 2 கப் எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். 2/3 கப். இது வந்து என்கிட்ட நார்மல் சுகர் இருந்தது. அதை வந்து நான் கிரைண்ட் பண்ணியாச்சு. 2/3 கப் சுகர் எடுத்தாச்சு. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா எல்லாத்தையும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த க்ரீமி ஸ்ட்ரக்சரில் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் பீட் பண்ணும்போது சூப்பராக அந்த ஸ்ட்ரக்சர் தெரியுது. பாருங்கள் சூப்பராக க்ரீமியாக இருக்குது. நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். சூப்பராக பீட் ஆயிடுச்சு. பாருங்கள் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணி எடுக்கணும். அவ்வளோதாங்க. பாருங்கள் சூப்பராக ஆயிடுச்சு. நம்மளோட க்ரீம் சீஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா டார்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். அமுல் டார்க் சாக்லேட் தான் எடுத்திருக்கேன். இது நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது நல்லா நம்ம மெல்ட் பண்ணணும். நான் வந்து டபுள் பாயில் கொடுக்கல, நார்மலாகவே பாத்திரத்தில் போட்டு நான் மெல்ட் பண்ணிட்டேன். இப்போ நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. பாருங்கள் சூப்பராக அந்த சாக்லேட் மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த மெல்ட் ஆன சாக்லேட்டை வந்து பார்த்தீங்கன்னா அந்த க்ரீம் சீஸில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நல்லா ஆட் பண்ணிக்கலாம். சூப்பராக நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் இதில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா பீட் பண்ணிக்கலாம். அந்த சாக்லேட்டுமே க்ரீம் சீஸ் ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் பீட் பண்ணும்போது சூப்பராக தெரியுது. சூப்பரான ஸ்ட்ரக்சரில் இருக்குது. ரெண்டு காம்பினேஷனுமே பாருங்கள் சூப்பராக பீட் பண்ணியாச்சு. இப்போ இதை சைடில் வச்சிடலாம். இப்போ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அமுல் விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். இது வந்து நான் 1/2 கப் எடுத்திருக்கேன். 1/2 கப் சேர்த்துக்கலாம் ஒரு பவுலில். இப்போ இது நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு வந்து இந்த க்ரீமி ஸ்ட்ரக்சரில் கிடைக்கணும், க்ரீமியாக இருக்கணும். ஸோ நல்லா 1 நிமிஷம் 2 நிமிஷம் பீட் பண்ணிக்கலாம். நல்லா பீட் பண்ணி எடுக்கலாம். பாருங்கள் சூப்பராக க்ரீமி ஸ்ட்ரக்சர் கிடச்சிச்சு. நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் சூப்பராக இருக்குது. இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த பீட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா அந்த சாக்லேட்டுமே க்ரீம் சீஸில் ஆட் பண்ணணும். இது இப்போ நல்லா நம்ம இதில் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணலாம். ஏன்னா ஒரு இடத்துல வந்து அந்த ஒயிட் க்ரீம் அப்படியே இருக்கும். ஸோ நல்லா மிக்ஸிங் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள் ஒரு இடத்துல பாருங்களேன் மிக்ஸ் பண்ணும்போது சைடில் தெரியுது பாருங்கள். அந்த ஒயிட் க்ரீம் வந்து நல்லா அப்படியே தெரியுது. ஸோ நல்லா இதை வந்து நம்ம பீட் பண்ணக்கூடாது. நம்ம கையிலேயே இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும்.
நல்லா மிக்சிங் ஆகணும். பாருங்கள் சூப்பராக தெரியுது. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் சைடில் அந்த ஒயிட் க்ரீம் இருக்கிறதுனால அதை சைட்லேருந்து எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அந்த பிஸ்கெட் பவுடருமே நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த க்ரீம் சீஸை இதில் நல்லா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா அந்த க்ரீம் சீஸ் இதில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ சைட்லேயுமே நல்லா செட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு இடத்துல அப்படி இருக்கும். ஸோ நல்லா செட் பண்ணிக்கலாம். பாருங்கள் எல்லா இடத்துலையுமே நல்லா செட் ஆகிடுச்சு. அங்கே பாருங்கள் கொஞ்சம் சைடில் மேலேருந்து கொஞ்சம் லைட்டாக தட்டி விட்டுடலாம். பாருங்கள் லைட்டாக தட்டினா போதும், இந்த சைடில் வந்துடும். அவ்வளோதாங்க. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா 1 hour நம்ம ஃப்ரீசரில் வைக்கணும். இப்போ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நான் மில்க் கம்பவுண்ட் சாக்லேட் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா 500 கிராம் இருக்குது இதில். இது ரொம்ப பெரிய சாக்லேட், மில்க் கம்பவுண்ட் சாக்லேட். நம்மளுக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா 150 கிராம் மட்டும்தான் போதும். அதை எடுத்தால் போதும். இப்போ கட் பண்ணி வச்சியாச்சு. பாருங்கள் 150 கிராம் நான் எடுத்துட்டேன். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா விப்பிங் க்ரீம் 1/2 கப் சேர்க்கணும். இதை ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பாயில் கொடுக்கணும். ஸோ அதனால் ஒரு பாத்திரத்தில் 1/2 கப் விப்பிங் க்ரீம் சேர்த்துருக்கேன். அது கொஞ்சம் லைட்டாக கொதி வந்த உடனே போதும். இப்போ இந்த சாக்லேட்டில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா சேர்த்து விட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கலந்து எடுத்துக்கலாம். அந்த சாக்லேட் வந்து நல்லா கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த சூட்லேயே நல்லா கரைஞ்சிரும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு இடத்துல கட்டி கட்டியாக இருக்கும். நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் சூப்பராக சாக்லேட் கனாஷி ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு. இப்போ இதை வந்து அந்த நம்ம செட் பண்ணி வச்சுருந்தோம்ல ஃப்ரீசர்லேருந்து எடுத்தாச்சு. பாருங்கள் சூப்பராக செட் ஆகிடுச்சு 1 ஹவருக்கு அப்புறம். இப்போ அந்த சாக்லேட் கனாஷி இதில் ஊற்றிடலாம். எல்லா இடத்துலையும் நல்லா ஊற்றிடலாம். இப்போ நல்லா நம்ம செட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மேலேயும் கீழேயும் கொஞ்சம் அப்படியே லைட்டாக தட்டி விடலாம். அவ்வளோதாங்க, இது செட் ஆகிடுச்சு. இப்போ இது வந்து 6 hours ஃப்ரிட்ஜில் வைக்கணும். 6 ஹவர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பாருங்கள் நான் எடுத்துட்டேன். சூப்பராக பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. க்ரீம் சீஸ் கேக் ரெடி ஆகிடுச்சு. பாருங்களேன் சூப்பராக இருக்குது. சீஸ் கேக் பார்க்கவே சூப்பராக இருக்குது. நான் அந்த சைட்லேருந்து எடுத்துட்டேன். எதுலேயுமே ஒட்டாமல் வந்திருக்கு. பாருங்கள் சூப்பராக சீஸ் கேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். 2 சைடுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் சீஸ் கேக் பார்க்கவே சூப்பராக இருக்குது. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள் கீழே பிஸ்கெட், நடுவில் சீஸ், மேலே சாக்லேட் கனாஷி பார்க்கவே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சீஸ் கேக் பாருங்கள் பார்க்கவே சூப்பராக இருக்குது. 3மே வந்திருக்கு சூப்பராக. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.